ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்கறது அல்ஜிப்ரால டைப் 7. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைப் 7ல நம்ம கான்ஜுகேட் கான்செப்ட் பார்க்க போறோம். இப்போ பாருங்க, x is equal to 3 plus 2 root 2. அப்போ நம்மளுக்கு 1 by x னா என்ன? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ 1 by x இது நம்ம எப்படி எழுதலாம்? 1 by x னா 1 divided by 3 plus 2 root 2. ஸோ அப்போ நம்ம மேலையும் கீழையும் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணி அப்படியே மல்டிபிள் பண்ணலாமா? 3 minus 2 root 2 divided by 3 minus 2 root 2. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 1 into 3 minus 2 root 2 நமக்கு 3 minus 2 root 2 தான் divided by. இப்போ இங்க பாருங்க, இது a plus b into a minus b இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ நம்மளுக்கு ஃபார்முலாவா a plus b into a minus b னா நமக்கு ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன எழுதலாம்? a இருக்க இடத்துல யார் இருக்காங்க? 3 இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு 3 ஸ்கொயர் மைனஸ் b இருக்க இடத்துல 2 root 2 ஹோல் ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நியூமரேட்டர்ல அப்படியே இருப்பாங்க 3 மைனஸ் 2 root 2 டிவைடட் பை 3 ஸ்கொயர்னா நமக்கு 9 மைனஸ் இந்த 2 ஸ்கொயர் பண்ணா 4 ரூட் 2 ஸ்கொயர் பண்ணா 2 4 into 2 8. ஸோ அப்போ 9 minus 8 1 வருமா? ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஃபைனலா 3 minus 2 root 2 divided by 1. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட கான்ஜுகேட். அதாவது இங்க பாருங்க, x வந்து 3 plus 2 root 2 இருந்துச்சுன்னா நமக்கு 1 by x வந்து சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதுனா போதும். ஸோ அப்போ 3 minus 2 root 2 தான் நம்மளோட கான்ஜுகேட். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதுலயே நிறைய விஷயங்கள் நிறைய சம்ஸ் டிஃபர் ஆகும். இப்போ இங்க பாருங்க, if x is equal to 3 plus 2 root 2, அப்ப நம்மளுக்கு 1 by x என்னவா இருப்பாங்க? 3 minus 2 root 2 இருப்பாங்களா? ஓகே, ஸோ அப்ப நம்மளுக்கு x plus 1 by x. நம்ம என்னன்னா, ஸோ இது ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணா இந்த பிளஸ் டேர்மும் இந்த மைனஸ் டேர்மும் கேன்சல் ஆயிடுவாங்களா? ஸோ மீதி யார் இருப்பா? நமக்கு 2 times 3 இருப்பாங்க. ஸோ அப்ப நமக்கு 2 3s are 6. ஆர் இது எப்படி எழுதலாம்னா 2 times ஃபர்ஸ்ட் டேர்ம் a எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் x minus 1 by x. ஸோ நமக்கு இங்க 2 times b. bங்கிற டேர்ம் வந்து யாரு பாத்தீங்கன்னா 2 root 2. ஸோ நமக்கு ஆட் பண்ணா மல்டிபிள் பண்ணா நமக்கு 4 root 2 வருவாங்க. ஆர் 2 times செகண்ட் டேர்ம் b. ஓகேவா? ஸோ எப்ப எந்த கண்டிஷன்லாம் இங்க பிளஸ் இருந்தா மட்டும்தான் நமக்கு இது மாதிரி வரும். இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சுன்னா நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்ப பாருங்க, நெக்ஸ்ட் சம் பாருங்க. இப்ப x is equal to 8 minus 3 root 7. அப்ப நம்ம 1 by x என்னவா எழுதலாம்? ஓகே, இதை ஸ்கொயர் பண்ணா நமக்கு 8 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 64. இதை ஸ்கொயர் பண்ணா 9 9 into 7 63. ஓகே, ஸோ நம்மளுக்கு இதோட டிஃபரன்ஸ் வந்து 1 தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாவே 1 by x னா சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். ஸோ அப்போ 8 plus 3 root 7. அப்போ நம்மளுக்கு x plus 1 by x னா என்னவா இருப்பாங்க? ஸோ நமக்கு 2 times ஃபர்ஸ்ட் டேர்மா? ஸோ அப்போ நம்மளுக்கு 2 into a, அதாவது 2 into 8 நமக்கு 16 இருப்பாங்க. இப்போ செகண்ட் டேர்ம் x minus 1 by x. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்க, நமக்கு கொஷின் வந்து இந்த இடத்துல மைனஸ் கொடுத்து தான் நம்ம இங்க பிளஸ் கன்வெர்ட் பண்றோம். அப்ப நம்மளுக்கு 2 times minus b. ஸோ 2 into minus 3 root 7. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஃபைனல் ஆன்சர் minus 2 3s are 6 root 7 வருவாங்க. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. if x is equal to 7 plus 4 root 3. ஃப்ரெண்ட்ஸ், இதை ஸ்கொயர் பண்ணா 49. இதை ஸ்கொயர் பண்ணா 16. 16 into 3 48. அப்ப கம்மியா தான் இருக்காங்க. ஸோ அப்போ ஸ்ட்ரைட்டாவே நம்ம 1 by x எழுதிடலாமா? சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணி. ஸோ அப்போ 7 minus 4 root 3. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்மளுக்கு x plus 1 by x என்னவா இருப்பாங்க? ஸோ 2 into ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ அப்போ 14. x minus 1 by x, இங்க பிளஸ் சிம்பிள் இருக்கு. ஸோ அதனால நமக்கு வந்து 2 into செகண்ட் டேர்ம். ஸோ 4 root 3. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 8 root 3 தான் நம்மளோட x minus 1 by x. நெக்ஸ்ட் கான்செப்ட். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப x is equal to 7 plus 5 root 2. அப்போ நம்மளுக்கு 1 by x. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல பாருங்க,
7 ஸ்கொயர் பண்ணா 49, 5 ஸ்கொயர் பண்ணா 25, ரூட் 2 ஸ்கொயர் பண்ணா 2, 25 into 2 நமக்கு 50 வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நம்மளுக்கு 5 ரூட்டுங்கிற டேர்ம் தான் பெருசா இருக்கு. அப்ப நம்ம 1 by x நம்ம எப்படி எழுதணும்னா இதை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ அப்ப 5 root 2 minus 7 எழுதணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க x plus 1 by x. ஸோ நமக்கு 2 into ஃபர்ஸ்ட் டேர்ம். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் யாருன்னு பாத்தீங்கன்னா இதுதான், இந்த 5 plus root 2 தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ அப்ப 2a. ஸோ நம்மளுக்கு 2 into 5 root 2னா நமக்கு 10 root 2 வருவாங்க. இப்போ அதுவே x minus 1 by x னா 2 into செகண்ட் டேர்ம். இங்க செகண்ட் டேர்ம் வந்து 7. ஸோ அப்போ 2 7s are 14 வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கான்செப்ட். இப்போ பெருசா இருந்துச்சுன்னா ஸ்கொயர் பண்ணி பார்க்குறோம். பாசிட்டிவா இருந்து பெருசா இருந்துச்சுன்னா நம்ம ஆர்டரை மாற்றணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ if x is equal to root a plus root b divided by root a minus root b. அதே மாதிரி 1 by x. ஃப்ரெண்ட்ஸ் இங்க நம்ம 1 by x yன்னு வச்சுக்கிறோம். ஸோ இதை அப்படியே நம்ம இன்வர்ஸா எழுதணுமா? ஸோ root a minus root b divided by root a plus root b. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு என்ன கான்செப்ட்னா xy x plus y என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஸ்ட்ரைட்டாவே ஃபார்முலா இருக்கு. இப்போ நீங்க எல்சிஎம்லாம் எடுத்து போட்டு சால்வ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு அதான் வரும். ஸோ ஃபைனலாக நம்ம ஃபார்முலா எப்படி எழுதலாம்னா 2 into, ஸோ நமக்கு இங்க a plus b divided by a minus b. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஓகே, இப்போ நீங்க இதை மறுபடியும் ஆட் பண்ணி எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணாலும் நமக்கு இந்த ஃபைனலா இதான் கிடைக்கும். இப்போ நம்ம இது மாதிரி டைப்ல இருந்துச்சுன்னா இது மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. if 5 minus root 3 by 5 plus root 3 plus 5 plus root 3 by 5 minus root 3. பாருங்க எல்லாமே இன்வர்ஸா இருக்காங்களா? ஸோ அப்போ ஸ்ட்ரைட்டாவே நம்ம ஆன்சர் எழுதலாமா? ஸோ நம்ம இது மாதிரி இருந்துச்சுன்னா 2 times a. ஏங்கிறது 5, b bங்கிறது 3 divided by 5 minus 3. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஆட் பண்ணா 8, 8 2s are 2 into 8 divided by 2. ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2 2 கேன்சல் ஆயிடும். ஸோ நமக்கு 8 தான் வருவாங்க. ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரே ஒரு சம் மட்டும் நம்ம நார்மலா சால்வ் பண்ணி எல்சிஎம்லாம் எடுத்து சால்வ் பண்ணி நம்ம பார்த்துடலாம். இப்போ இதை ஆட் பண்றோம். ஸோ இங்க ஸோ டினாமினேட்டர்ல இப்போ எல்சிஎம் எடுத்தா a plus b into a minus b, a plus b into a minus b. ஸோ அப்போ நமக்கு a ஸ்கொயர் minus b ஸ்கொயர்னு வருமா? ஸோ அப்போ root 5 whole square minus root 3 whole square. இப்போ நம்ம இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை ஆயிடுவாங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல root 5 minus 3 whole squareன்னு வரும். இங்க கிராஸ் மல்டிப்ளை ஆனா root 5 plus 3 whole squareன்னு வரும். ஃப்ரெண்ட்ஸ் ரீகால், இப்போ a minus b whole square plus a plus b whole squareன்னு நமக்கு என்ன ஃபார்முலா? 2 times a square plus b square. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ இங்க பாருங்க ரீகால், a plus b whole square plus a minus b whole squareனா நமக்கு ஃபார்முலா வந்து 2 times a square plus b square. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ அதே நம்ம இங்க யூஸ் பண்றோம். இப்போ அதுதான் நம்ம யூஸ் பண்ணி இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஸோ அப்போ நம்மளுக்கு 2 times, ஸோ root 5 ஸ்கொயர் பண்ணா 5 தான், root 3 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 3 divided by இங்க a square minus b square, root 5 whole square நமக்கு 5, root 3 whole square 3, 5 minus 3. ஸோ நமக்கு இங்க டினாமினேட்டர்ல 2 வரும், 2 2 கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ 2 into 8 divided by 2. ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா நமக்கு 8 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சேம் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சது. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? 2 times a plus b divided by a minus b. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. இப்போ இந்த இடத்துல மைனஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்க பாருங்க, இங்கேயும் ரீகால் பழைய ஃபார்முலா. ஸோ நமக்கு என்ன? a plus b whole square minus a minus b whole squareனா நமக்கு 4ab. இதான நம்மளோட ஃபார்முலா. ஓகே, இப்போ இங்க பாருங்க எல்சிஎம் எடுக்கிறோம். a minus b
a plus b. அப்ப நமக்கு டினாமினேட்டர்ல a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் தானே வருவாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு அப்படியே ஸ்கொயர் பண்ணா வெறும் டினாமினேட்டர்ல 5 மைனஸ் 3ன்னு எழுதிக்கலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். பண்ணா a plus b ஹோல் ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு √5 plus √3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் √5 மைனஸ் √3 ஹோல் ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஏங்கிறது √5, பிங்கிறது √3. ஸோ அப்போ நம்மளுக்கு 4 இன்டூ ஏ இருக்கிற இடத்துல √5, பி இருக்கிற இடத்துல √3 டிவைடட் பை a மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். 5 மைனஸ் 3 2வா ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 2 வரும். மல்டிபிள் பண்ணா நமக்கு 2 √5 √3 மல்டிபிள் பண்ணா 2 √15 எழுதலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா வந்து இந்த சம்மை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. இஃப் √5 minus √3 by √5 plus √3 minus √5 plus √3 by √5 minus √3. ஃப்ரெண்ட்ஸ் எங்க ரீகால் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் அல்ஜிப்ரா டாபிக் 1லயே நம்ம இந்த ஃபார்முலா நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்போ இங்க பாருங்க, a minus b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a plus b ஹோல் ஸ்கொயர்னா நமக்கு என்ன -4ab. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஓகே, அப்ப டிவைடட் பை இங்க பாருங்க a plus b into a minus b. so -4ab by a square minus b squareனா ஓகே, நம்ம டைரக்டா ஆன்சர் போடலாம். சோ அப்ப -4 இங்க ஏங்கிறது யாரு √5, bங்கிறது √3. so a square minus b square 5 minus 3 2 தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 2 வரும். சோ நமக்கு -2 √15 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டிஃபரன்ஸ்ல நீங்க பாத்துக்கணும். டிஃபரன்ஸ் பார்த்துட்டு இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க சூப்பரா இந்த சம்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. இஃப் x power 100 equal to 6 minus √21 divided by 6 plus √21, then x power 100 plus 1 by x power 100. ஃப்ரெண்ட்ஸ் இங்க இந்த x power 100 plus 1 by x power 100னா நான் ஒரு இன்வர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது x plus 1 by x தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப இங்க பிளஸ்ல இருக்கு. பிளஸ்ல இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஃபார்முலா? 2 times a plus b divided by a minus b. இதான் நம்மளுக்கு இங்க ஃபார்முலா. சோ நம்மளுக்கு ஏனா எப்படி இருக்கணும் இங்க கான்செப்ட்? அங்க வந்து ரூட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஜெனரல் டேர்ம் என்ன? √a plus √b divided by √a minus √b plus √a minus √b divided by √a plus √b. ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருந்தா தான் நமக்கு ஃபார்முலா 2 into a plus b divided by a minus b. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. அங்க பாருங்க √a இருக்கு, ஆனா இந்த இடத்துல வெறும் 6 தான் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இதை ரூட்குள்ள கொண்டு போனா என்ன பண்ணணும்? கன்வெர்ட் பண்ணுமா? சோ அப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம்னா 6 வந்து ரூட்குள்ள கொண்டு போகணும்னா நம்ம 36ன்னு எழுதிடலாமா? ஓகே, சோ அப்ப நம்மளுக்கு டேர்ம் எப்படி இருப்பாங்க? √36 minus √21 divided by √36 plus √21. இப்போ நம்ம கரெக்டா a யூஸ் பண்றோம். aங்கிற டேர்ம் வந்து யாரு? 36, bங்கிற டேர்ம் வந்து யாரு? 21. சோ அப்ப 2 into 36 plus 21 divided by 36 minus 21. ஃப்ரெண்ட்ஸ் இதை ஆட் பண்ண நமக்கு 2 times 7 57 வரும். டினாமினேட்டர்ல 5 15. சோ நமக்கு இதை ஆட் மல்டிபிள் பண்ணா 114 டிவைடட் பை 15 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அப்ராக்சிமேட்லி 7 டைம்ஸ் வரும். 7னா 105, ரிமைண்டர் 90 வருவாங்க. ஸோ 90 டிவைடட் பை 15 நமக்கு 6. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 7.6 வரும். ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இங்க ஒரே ஒரு விஷயம் தான், எல்லாத்தையும் இந்த ரூட்குள்ள கொண்டு போக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. இஃப் p equal to √2 plus 1 by √2 minus 1 and q is equal to √2 minus 1 by √2 plus 1, then find p plus q. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இது பாருங்க, இதோட இன்வர்ஸ் தானே. நமக்கு இங்க p equal to நமக்கு இந்த டேர்ம்னா நமக்கு q வந்து எப்படி இருக்காங்க? 1 by p இருக்காங்களா? ஓகே, சோ அப்ப நம்மளுக்கு சேம் தான். அப்ப நம்ம டைரக்டா ஃபார்முலா போயிடலாம். நமக்கு ஆன்சர் வந்து பாருங்க. சோ 2 times a plus b. ஏங்கிற டேர்ம் வந்து யாரு? இங்க 2 plus 1 by a minus b. so 2 minus 1. so 3 2 3s are 6 divided by 1 நமக்கு 6 தான். ஆப்ஷன் b is our answer. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க இந்த சம்ம few secondsலயே சால்வ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. if p equal to
root 2 plus 1 by root 2 minus 1 and q is equal to root 2 minus 1 by root 2 plus 1. Then find p by q plus q by p. Friends, இங்க p by q plus q by p னா நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கணும். இங்க LCM எடுக்கலாமா? இதுக்கு LCM எடுத்தா pq. அப்ப கிராஸ் மல்டிப்ளை ஆயிடுவாங்களா? சோ அப்ப p ஸ்கொயர் plus q ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ ஒண்ணும் இல்லை. இப்போ இந்த இடத்துல பிளஸ் 2pq ஆட் பண்றோம், மைனஸ் 2pq ஆட் பண்ணா நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆக போறது இல்லையா? ஓகே, இப்போ இந்த டேர்ம் பாருங்க, p plus q ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ p plus q ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2pq டிவைடட் பை pq. ஃப்ரெண்ட்ஸ், இங்க pqனா என்ன? ஈஸியா இது ரெண்டு மல்டிபிள் பண்ணா நமக்கு 1 தானே வராங்க. pqனா நமக்கு 1. இப்போ நம்மளுக்கு p plus q நமக்கு ஃபார்முலா சூப்பராகவே நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஸோ 2 இன்டூ ஏ பிளஸ் பி. இங்க ஏங்கிறது 2, பிங்கிறது 1 டிவைடட் பை ஏ மைனஸ் பி. ஓகே, ஸோ அப்போ 2 3s are 6. 6 டிவைடட் பை 1 6 தான். ஸோ அப்போ நம்மளுக்கு p plus q ஓட வேல்யூ வந்து 6. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே எடுத்து இந்த இடத்துல புட் பண்ணலாமா? ஸோ அப்போ 6 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ pqனா 1, pqனா மறுபடியும் 1. ஸோ அப்போ 36 மைனஸ் 2. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 34 வருவாங்க. ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சம்மை இப்படி தான் குயிக்காக சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் சம் பாருங்க. If x is equal to root 5 minus 2 divided by root 5 plus 2, then the value of x square plus 1 by x square is. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா ரீகால். ஸோ என்ன? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னா a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபார்முலாவை நம்ம அல்ஜிப்ரா கிளாஸ் 1 2லயே நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்க பாருங்க, இதே கான்செப்ட் தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். ஸோ அதாவது இங்க ஏ இருக்க இடத்துல யார் இருக்காங்க? எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி இருக்க இடத்துல 1 பை எக்ஸ் ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு ஏ பிளஸ் பினா எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் இன்டூ 1 பை எக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அப்படியே வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த இடத்துல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஆன்சர். இப்போ இங்க பாருங்க, நமக்கு நல்லாவே தெரியும் எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ்னா என்ன? ஸோ 2 டைம்ஸ் a plus b by a minus b. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்க 2 டைம்ஸ் ஏங்கிறது யாரு? 5. பிங்கிறது யாரு? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு இந்த பிங்கிற டேர்ம் வந்து ரூட்குள்ள இருக்கணும்ல. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? ரூட் 5 மைனஸ் ரூட் 4னு எழுதலாமா b? அப்படின்னா தானே நமக்கு கரெக்டான கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க. ஸோ அப்போ 5 பிளஸ் 4 டிவைடட் பை ஏங்கிறது 5 மைனஸ் 4. ஃப்ரெண்ட்ஸ், டினாமினேட்டர்ல நமக்கு 1 தான். ஸோ நமக்கு 2 இன்டூ 9 நமக்கு 18 வராங்க. ஓகே, இதுதான் நம்மளோட எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ். அப்படிங்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ அப்போ 18 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ, ஸோ எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிடுவாங்களா? ஸோ அப்போ 2 இன்டூ 1 தான் வருவாங்க. ஓகே, இங்க 18 ஸ்கொயர்னா நமக்கு 324 மைனஸ் 2. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஃபைனல் ஆன்சர் 322 வருவாங்க. ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். If x is equal to root 5 minus root 4 divided by root 5 plus root 4 and y equal to root 5 plus root 4 by root 5 minus root 4, then the value of. Friends, இங்க y வந்து எப்படி இருக்காங்க? 1 by x இருக்காங்களா? ஓகே, பாருங்க இன்வர்ஸா இருக்காங்க. ஸோ 1 by x. ஸோ இப்போ இந்த டேர்ம் நமக்கு ஈஸியான ஃபார்முலா வந்து என்ன? x பிளஸ் 1 by x. ஃப்ரெண்ட்ஸ், இதுதானே நமக்கு ஈஸி. ஸோ அப்போ நம்ம இதை வந்து அந்த டேர்முக்கு கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் இருக்காங்க பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்காங்க மைனஸ் எக்ஸ் ஒய். இது நம்ம ஏ பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் பண்ணோம், நம்மளுக்கு என்ன வரணும்? என்ன ஆட் பண்ணோம்? பிளஸ் 2xy ஆட் பண்ணோம். அதே மாதிரி மைனஸ் 2xy ஆட் பண்ணாதான் நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆக போறது இல்லை. அப்புறம் டினாமினேட்டர்ல ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்ஒய் இருக்காங்க. ஸோ நமக்கு என்ன ஆட் பண்ணா நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆக மாட்டாங்க? மைனஸ் எக்ஸ்ஒய் பிளஸ் எக்ஸ்ஒய் ஆட் பண்ணா தான் வேல்யூ சேஞ்ச் ஆக மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு பிளஸ் எக்ஸ்ஒய் ஆட் பண்றோம், மைனஸ் எக்ஸ்ஒய். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ ஆட் பண்ணா நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இப்போ நம்ம பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy. ஸோ அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் மைனஸ். ஸோ இங்க மைனஸ் எக்ஸ்ஒய், இங்க மைனஸ் 2xy. அப்போ நம்மளுக்கு மைனஸ் 3
xy டினாமினேட்டர்ல பாருங்க x ஸ்கொயர் y ஸ்கொயர் xy xy ஸோ 2xy. ஸோ அப்போ இந்த மொத்த டேர்மை x பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாமா? மைனஸ், ஸோ இங்க ஒரே மைனஸ் xy மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அப்போ மைனஸ் xy. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு xyனா நல்லாவே தெரியும் 1ன்னு. ஸோ எக்ஸ்னாலும் ஒன்று தான், ஒய்னாலும் ஒன்று தான், 1/x ஒன்று தான். ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு 1/xனா இதோட வேல்யூ வந்து 1ன்னு நமக்கு கிளியரா தெரியும். அப்போ நம்மளுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டைரக்டா எக்ஸ் பிளஸ் 1/xனா நமக்கு 2 இன்டூ ஏங்கிறது 5, பிங்கிறது 4 டிவைடட் பை 5 மைனஸ் 4. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 9 2s are 18 வந்துருமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாவே ஈஸியா நம்ம இது போட்டுடலாம், ஏன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம். ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்க இடத்துல 18 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்டூ எக்ஸ் ஒய் இருக்க இடத்துல 1 டிவைடட் பை 18 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் இருக்க இடத்துல 1. ஸோ அப்போ 18 ஸ்கொயர்னா நமக்கு 324 மைனஸ் 3 டிவைடட் பை 324 மைனஸ் 1. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இது சால்வ் பண்ணா 321 divided by 323 வரும். ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.